உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி. கோவை சுதேசி எக்ஸ்போ அண்ட் ஃபுட் கார்னிவல் 2026 கொங்கு மண்டலமே அதிர காத்திருக்கும் பெரு நிகழ்வு. பங்கேற்பாளர்கள் நிதியமைச்சர் மாண்புமிகு திருமதி நிர்மலா சீதாராமன், மத்திய வர்த்தக மற்றும் தொழில்துறை அமைச்சர் மாண்புமிகு திரு பியூஷ் கோயல், தமிழ்நாட்டின் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்துறை அமைச்சர் மாண்புமிகு திரு மதன் ராஜா. நாள் ஆகஸ்ட் 8, 9, 10. இடம் கோவை ரத்தினம் கிராண்ட்ஸ் ஹால், பொள்ளாச்சி சாலை, கோயம்புத்தூர். அனுமதி இலவசம். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT ஹாலிடேஸ் தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா. ரொம்ப நாள் ஆச்சு ஆதன் ஆன்மீகம் பார்த்து. ஆதன் நேயர்களுக்கும் வணக்கம். நம்முடைய அருமையான பக்தர்கள் எப்போவுமே கண்டிப்பா நீங்கள் வந்தீங்கனாலே ஒன்று அம்பாளை பற்றி பேசுவோம், இல்லை முருகரை பற்றி பேசுவோம். ஆடி அப்படின்னாலே கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடித்தது. ஆடி மாதம் அப்படின்னாலே அம்பாள் ஞாபகம் தான் வரும். அதுலேயுமே இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய கிருத்திகை அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷல் அப்படின்னு நினைக்கிறேன் மேம். எல்லாருமே சொல்கிற விஷயம் என்னென்னா மாதந்தோறும் கிருத்திகை வருது, அதில் முருகருக்கு விசேஷம் இருக்குது. அந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய கிருத்திகை அப்படின்னா கொஞ்சம் ஸ்பெஷல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆடி மாதம்னாலே அம்மனுக்கு உகந்த மாதம், சரி. கிருத்திகைனா முருகருக்கு உகந்த நாள். ஆனால் ஆடி மாதத்தில் வரக்கூடிய இந்த கிருத்திகை அப்படிங்கிறதுக்கு என்ன ஒரு மகத்துவம் இருக்குது? எல்லாரும் ஆடி கிருத்திகைன்னு அந்த நாளை பற்றி ரொம்ப பேசுகிறாங்களே, என்ன மகத்துவம் இருக்குது அந்த நாளுக்கு? ஆடி அப்படின்னாலே அப்படியே நமக்கு எல்லாரும் ஈஸ்வரி அம்மாவனுடைய குரல் தான் வரும் இல்லையா? பக்கத்தில் இருக்க அம்பாள் கோயிலெல்லாம் கூழ்வார்த்தல், அதுவுமே பெரிய சயின்ஸ். ஒரு டிரான்சிஷன் ஆஃப் ஒரு சீதோஷ்ண நிலை, அதாவது அந்த வெயில் காலத்திலிருந்து மழை காலத்துக்கு உள்ள இருக்கிற மாதம். அப்போ இம்யூனிட்டி குறையும், பெருந்தொற்று வரும். அது கூடாதுன்றதுக்கு தான் அம்பாளுடைய வழிபாட்டில் அக்காலத்தில் அந்த வேப்பிலை, மஞ்சள், ராகி நல்லது இம்யூனிட்டிக்கு. அதனால கூழ்வார்த்தல், அதை கோயிலாக மாற்றிட்டதுனால எல்லாருக்கும் விநியோகமாகும். என் வீட்டில் கூழ் ஊற்றினா மற்ற ஃபங்க்ஷனுக்கு நம்ம மற்றவங்களுக்கு கொடுக்குறோமோ இல்லையோ, கூழ்வார்த்தல் மட்டும் எல்லாருக்குமே கொடுப்போம் அந்த கூழ் அப்படின்ற உணவை. அப்போ நான் மட்டும் இல்லை, என்னுடைய இடமே நல்லா இருந்தால் தான் பெருந்தொற்று வராது. இது அம்பாளுடையது. ஆடினாலே அம்பாள். இதில் எப்படி முருகன் வந்தார் அப்படின்றது தான் ஆடி கிருத்திகை. மாதந்தோறும் கிருத்திகையை கொண்டாடுற பக்தர்கள் உண்டு. எங்கள் வீட்லேயுமே கிருத்திகைனா வடப்பாயசத்தோட சாப்பாடு அன்னைக்கு. புலால் உண்ண மாட்டாங்க பல பேர் வீட்டில். கிருத்திகை அன்னைக்கு அசைவ உணவு கிடையாது. எங்கள் வீடுகள்லாம் இலையில சாப்பாடு, சாம்பார், வடை, பாயசம் அன்னைக்கு கிருத்திகைக்கு முருகனுக்கு. கோயில்களில் பார்த்தீங்கன்னாலும் கிருத்திகைக்கு வீதி புறப்பாடு உண்டு முருகனுக்கு. முருகனுக்கான உகந்த நட்சத்திரம். முருகன் நிறைய தடவை நம்ம பேசியிருக்கோம், பிறக்கல, உதித்தா. அப்படி உதித்தது அப்படின்றது வைகாசி விசாகம்னு கொண்டாடும். அப்போ ஆனால் வைகாசி விசாகம் அப்படின்றது வைகாசி மாசத்துல இருந்தாலும் மாதம் தோறும், இப்போ நீங்க தான் எனக்கு சொல்ல போறீங்க விடை, மாதம் தோறும் விசாகத்தை கொண்டாடுறோமா கிருத்திகைன்றதை கொண்டாடுறோமா? சில பேர் கிருத்திகையும் கொண்டாடுறாங்க, விசாகத்தையும் கொண்டாடுறாங்க. ஆனா வீதி உலா மாதம் தோறும் ரொம்ப வழிபாடா இருக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா கிருத்திகை. விசாகமா கிருத்திகைன்னு பாத்தீங்கன்னா வைகாசியில விசாகம், ஆனா மாதம் தோறும் முருகனுடைய கிருத்திகை கொஞ்சம் இன்னுமே முக்கியத்துவம் ஆகுது. அது எதனால? முருகனை வளர்த்த 6 கார்த்திகை பெண்கள், அவர்கள் தாய் மாதிரி வளர்த்தவர்களை போற்றுகின்ற மாதம். அது எந்த மாதத்துல உகந்ததா இருக்கும்? தாய் வழிபாட்டு உள்ள மாதம் எது? ஆடி மாதம். ஏன் தாய் வழிபாடு? சூரியன் ஒரு ராசிலையும் மாறிண்டே இருப்பார் இல்லையா? அப்படி சூரியன் வரக்கூடிய மாதம் இந்த ஆடி. கடகம் இங்கெல்லாம் இந்த ஆடி மாதத்தில் கடகத்தில் சூரியன் வராரு இல்லையா? கடகம் சந்திரனுக்கே உரிய மாதம். கடகம் சந்திரன். சந்திரன் யாரு? நம்ம அப்பாவை தான் எப்பவுமே சூரியன் சொல்லுவோம், அம்மா சந்திரன். ஏன்னா நீங்க நிறைய ஜோதிட கலைஞர்களோட பேசி உங்களுக்கு கண்டிப்பா அந்த அனுபவம் எல்லாருக்குமே இருக்கும். அப்பா சூரியன், அம்மா சந்திரன், இதுதான். அப்ப சூரியன்ற அப்பா, சந்திரன்ற அம்மா இருக்கக்கூடிய கடகம் இந்த ஆடி எல்லாம் வருது. அப்பாவும் அம்மாவும் உலகத்துக்கே யாருன்னா சிவனும் பார்வதியும். அப்ப இது தாய்க்கே உரிய மாதம். சுவாமியும் அம்பாளும் ஒன்னா இருக்காங்க, அர்த்தநாரியா இருக்கக்கூடிய மாதம் ஆடி மாதம். அப்ப ஆடி மாதத்தில் நிகழ்த்தும் எல்லா பூஜைகளும் சிவசக்திக்கே அர்ப்பணமாகும். ஏன்னா அம்பாளும் சுவாமியும் சூரிய சந்திரர்களாக இணைந்து இருக்கக்கூடிய மாதம். இப்ப முருகனுக்கு வந்துடலாம். இப்ப முருகனுக்கான தாய்மார்கள்னா அந்த 6 கார்த்திகை பெண்களை சொல்லுவாங்க. முருகன் கிட்ட இருக்கிறது சக்தி வேல், அம்பாள் கொடுத்த வேல். அப்ப முருகனுக்குமே உகந்த மாதம். முருகனுடைய அந்த கிருத்திகை நட்சத்திரத்தை போற்றினால் முருகனும் ரொம்ப அப்படியே குளிர்விக்கப்படுவான் என்பதனால ஆடி மாதம், தாய் மாதம், சந்திர மாதம், இந்த கார்த்திகை பெண்களை போற்றும் விதமாக ஆடி கிருத்திகை மிக சிறப்பாக கொண்டாடப்படுகின்றது. இதுதான் ஆடி கிருத்திகைக்கான ஒரு முக்கியத்துவம். ஆடினும் பொழுதே வீட்டில் இருக்கக்கூடிய திருமணங்கள்
கிரகப்பிரவேசம் வைக்க மாட்டாங்க. 60வது கல்யாணம், அதாவது ஒருத்தருக்கு 60 வயசு ஆறதெல்லாம் ஆகஸ்ட்ல வரக்கூடாதுன்னு சொல்ல முடியாது. அதெல்லாம் அமையறது பர்த்டே, சதாபிஷேகம், இதெல்லாம் நம்ம ஃபிக்ஸ் பண்ண முடியாது. என்னைக்கு பிறந்தாங்களோ அதுதான். ஆனா திருமணமும் கிரகப்பிரவேசம் நம்ம குறிக்கக்கூடியது, ஆடியில பண்றதில்லை. அதற்கான காரணம் என்னம்னா, தை மாதம் அந்த சமயத்தை மார்கழி இதெல்லாம் வந்து தேவர்களுக்கான விடியற்காலை. அது மாதிரி ஆடி மாதம் அவர்களுக்கு சாயரட்சை மாலை வேளையில தேவர்கள் எல்லாம் விளக்கேற்றி இறைவனுக்கு உகந்த வழிபாடு பண்ணும் பொழுது, இப்ப கல்யாணம் கிரகப்பிரவேசத்துல ஒரு தேவர்களுக்குமே அவிர்வாகங்கள்லாம் கொடுக்கும் பொழுது நீங்க பிஸியா இருக்கீங்க, ஷியாமலா இங்க வந்து வாங்கிக்கிறீங்களான்னா, மேம் நான் இந்த வேலையா இருக்கேன் இருங்களேன்னு வைங்க. அப்ப தேவர்கள் எல்லாம் பூஜையில இருக்கும் பொழுது அவர்களை இங்க அழைக்க முடியாதுன்னா, அவர்கள் சாட்சியாக இருக்கக்கூடிய திருமணங்கள், கிரகப்பிரவேசம் அதெல்லாம் இந்த மாதத்துல இல்லை. அப்ப என்ன பண்ணலாம், நம்ம வீட்டுக்கான சுப நிகழ்வுன்றது அந்த ஒரு மாதம் தள்ளி போட்டுட்டு சுவாமி கூட பண்ணும் பொழுது தேவர்களோட பூஜை பண்ணி அம்பாளுடைய பரிபூரண அனுகிரகம், அதுல குறிப்பா இந்த கிருத்திகை நட்சத்திரம் அப்படின்றது வரும் பொழுது அந்த வளர்ப்பு தாய்மார்களை அப்படியே தாய் மாதத்தில் கொண்டாடும் பொழுது பரிபூரணமாக ஆடி கிருத்திகையில முருகனுடைய அருள் நமக்கு கிடைக்கும். இந்த முறை ஆடி கிருத்திகை எப்ப வருது, என்னென்ன பண்ணணும் நம்மளுடைய நேயர்கள்? ஆடி கிருத்திகை ஆகஸ்ட் மாதம் 6ஆம் தேதி சாயந்தரம் 6 மணிக்கு மேலதான் வருது. ஒரு 6:15 6:20 அந்த சமயம், குறிப்பா இல்லைனாலும் 6:15க்கு மேல வருது அந்த சமயம். அடுத்த நாள் சாயந்தரத்தோட முடிஞ்சிருது. அப்ப சில கோயில்கள்ல 6 கொண்டாடுறாங்க. ஏம்மா ஈவினிங் 6 மணிக்கு மேல வரும்பொழுது பகல் முழுக்க இருக்கக்கூடிய 7ஆம் தேதி வச்சுக்கலாம்லன்னும் பொழுது ராக்குண்டு வர்றதுதான் சில கோயில்கள்ல அவர்கள் எடுத்துக்கொள்வார்கள். ஒரு கோயில்கள்ல ஒரு ஆகமங்கள், அந்த கோயிலுக்கே உரிய பழக்க வழக்கங்கள்னு இருக்கும். இப்ப திருத்தணியில எப்பேற்பட்ட முருகன் கோயில்கள்ல இருந்தாலுமே சூரசம்ஹாரம் பண்றாங்க. நம்ம வீட்டு அருகாமையில் இருக்கக்கூடிய முருகனுக்கு கூட சூரசம்ஹாரம் பண்றாங்க. ஆனா திருத்தணியில கிடையாதுன்னா கிடையாது. ஆனா இந்த திருத்தணி தான் ஆடி கிருத்திகைக்கு பேர் போனது. ஆடி கிருத்திகைனா எப்படி ஒரு ஐப்பசி, சூரசம்ஹாரம்னா திருச்செந்தூர். ஆடி கிருத்திகை அப்படின்னு நமக்கு வந்தாலே திருத்தணி தான். திருத்தணியில இந்த தடவை 6ஆம் தேதி அவர்கள் இது பண்றாங்க. அடியேன் வந்து திருப்போரூர் போறோம், அங்க கூட 6 இதுதான் சொற்பொழிவு இருக்காங்க. அப்ப நிறைய ஆலயங்கள்ல 6, சில கோயில்கள்ல 7. அப்ப தவறான கிடையாது, ஏன்னா 2 நாளுமே கிருத்திகை இருக்கு. அதுல 6ல இன்னொன்னு என்ன விசேஷம்னா, கார்த்திகை மாதத்துல வரக்கூடிய பரணி கிருத்திகை தான் கார்த்திகை தீபம். திரு அண்ணாமலையாருக்கு விளக்கு. அண்ணாமலையாருக்கு தீபம் மட்டும் இல்ல, அது முருகனுக்குமே விசேஷம். கார்த்திகை அது வந்து ஒரு பக்கம் அண்ணாமலையாருக்கு அப்படியே கொண்டாட்டமா இருந்தாலும், கிருத்திகை நட்சத்திரம் அதுவும் கார்த்திகை மாதத்துல வர்றது முருகனுக்கு தான் ரொம்ப உகந்ததுன்னு ஒரு கூட்டமே உண்டு நமக்கு. அதனால்தான் திருப்பரங்குன்றம் அங்கேயும் அந்த மாதிரி விளக்கு மலை மேல ஏத்தணும், இதெல்லாம் அவர்கள் கேட்கிறாங்க. அப்ப முருகனும் அந்த கிருத்திகை மாதம் கார்த்திகை நட்சத்திரத்தில் கொண்டாடப்பட வேண்டிய அற்புத கடவுள் தான். நம்ம எல்லாருமே விரதம் இருந்தா 7ஆம் தேதி தான் உங்க ஊர்ல இருக்கிற கோயில் தான் இருங்க, தவறல்ல, ஒன்னும் இல்ல. 6ஆம் தேதி இருங்க, முடியலையா 7ஆம் தேதி. அந்த ஆடி கிருத்திகை கேட்ட வரத்தை கொடுக்கும், கேட்ட வரத்தை அள்ளி கொடுக்கும், கைமேல் பலனை கொடுக்க வேண்டியது ஆடி கிருத்திகை. பொதுவாக வந்து சொல்லுவாங்கல்ல, இந்த கந்த சஷ்டி விரதமாக இருக்கட்டும், ஒவ்வொரு சஷ்டி விரதங்களுக்குமே சில பேர் மாதத்தில் வரக்கூடிய சஷ்டி விரதம் கூட 6 நாள் விரதம் இருப்பாங்க, 3 நாள் விரதம், 1 நாள் விரதம், அப்படின்லாம் சில பேர் சஷ்டி அன்னைக்கு மட்டும் கூட விரதம் இருப்பாங்க. இன்னைக்கு தேய்பிரை சஷ்டி, இன்னைக்கு கூட சில பேர் விரதம் இருப்பாங்க. இந்த மாதிரி ஆடி கிருத்திகை அன்னைக்கு இந்த ஒரு விரதமோ இல்லை இந்த ஒரு செயலும் நீங்க பண்ணீங்க அப்படின்னா, நீங்க சொன்ன மாதிரி கைமேல் பலன் அப்படிங்கிற ஒரு விஷயம் கிட்டுமா? அது என்ன விஷயமா? ஆடி கிருத்திகைக்காக 6 நாள் 21 நாள்ன்றது பொதுவாவே அதெல்லாம் இப்பதான் ரொம்பவே வருது. இருக்கலாமானா இருக்கலாம், எவ்வளவு நாள் வேணாலும் முருகனுக்கு இருக்கலாம், அது தவறில்ல. ஆனா ஆடி கிருத்திகை இருக்கிறதே ரொம்ப மகத்தான ஒன்று, மேன்மையான ஒன்று. இப்ப 6 தான் நீங்க கொண்டாட போறீங்கன்னா, எல்லா விரதத்துக்கும் ஒரே ஒரு நியமம் தான். காலையில எழுந்துக்கணும், நீராடணும், பூஜை அறையை அன்னைக்கு முன்னாடி நாளே சுத்தப்படுத்தி வைக்க போறோம். முருகனுக்கான எந்த ஒரு விழா வந்தாலும் தயவு செஞ்சு நீங்க எவ்வளவு பெரிய செல்வந்தர்களாக முருகனால இருக்கீங்கன்னு வைங்க, தங்கத்திலேயே எல்லாம் இருக்கு, வெள்ளியிலேயே விளக்கெல்லாம் இருந்தாலும் 6 அகல் விளக்கு ரொம்ப 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 சிறப்பு. எல்லாருக்குமே தெரிஞ்ச அந்த ஸ்டார் கோலம்னு சொல்லுவோம் இல்லையா, ஷட்கோண கோலத்துல முருகனுக்கான 6 விளக்கை சரவணபவன் எழுதி அந்த முருகனுக்காக விளக்கேற்றி 6 தாமரைகள் வைத்து காலையும் மாலையும் விளக்கி ஏற்றி வழிபாடு செய்யணும். சிறப்பா இருந்து உங்களால நேரம் இருந்தா சக்கரை பொங்கல்லாம் பண்ணுங்க. இல்லை நாங்க விரதம் இருக்க போறோம்னா பொதுவா மதிய வேளையில தான் சில பேர் வீட்டுல அந்த இலை போட்டு சாப்பாடுன்னு கிருத்திகைக்கு நடக்கும். ஆனா சில பேர் வீட்டுல விரதம் இருக்கனால சாயந்தரம் சமயம்
அதுலயும் எப்படின்னா இப்ப நாங்கெல்லாம் மயிலாப்பூர்ல இருக்கோம் இல்லையா, உள்ளூர்ல இருக்கக்கூடிய கபாலீஸ்வரர் கோயில் முருகப்பெருமான், வெள்ளீஸ்வரர் கோயில்ல இருக்கக்கூடிய முருகப்பெருமான் திருவீதி உலா வருவர். அப்ப எங்க வீதி வழியா அந்த முருகன் வரும்பொழுது அந்த சுவாமிக்காக நாங்க தேங்காய் உடைத்து பழம் நிவேதனம் பண்ணிட்டு அதுக்கப்புறம்லாம் நாங்க பூஜை பண்ணுவோம். அப்ப ஏதாவது உங்க ஊர்ல முருகப்பெருமான் உங்க வீதி வழியா வருவார்னா அந்த பூஜையை முடிச்சுட்டு வீட்லயும் அழகா விளக்கேற்றி நல்லா வடை பாயசத்தோட முருகனுக்கு நைவேத்தியம் பண்ணி சாப்பிடலாம். அப்ப காலையில இருந்து என்ன பண்ணணும், தேனும் தினைமாவும் முருகனுக்காவது பண்ணுங்க. நம்ம தான் விரதம், முருகன் குழந்தை வீட்டுல இருக்கான், அவன் தான் அரசன், அவன் தான் குழந்தை, எல்லாமே அவன் தான், சேயோனும் அவன் தான், நம்முடைய தலைவனும் அவன் தான். அவனுக்கானது அப்படின்னும் பொழுது பாயசமோ சர்க்கரை பொங்கலோ தேன் தினைமாவு, எளிமையான உணவு. அதாவது எப்பவுமே கொண்டாட்டமா இருக்கணும்னு இல்லை, எல்லாமே எதை வச்சு கணக்கு இருக்குன்னா எந்த அளவு ஆத்மார்த்தமா நான் அன்பா தரேன். என்னால் பண்ணவே முடியாத நிலைமை, எங்கேயோ வேலையில ஸ்டக் ஆயிட்டேன், ஆசையா 10 ரூபாய்க்கு 2 வாழைப்பழம் வாங்கி வச்சா கூட போறோம், முருகன் எதுவும் கேட்க போறது இல்லை. ஆனா ஆடி கிருத்திகையை தவற விடாமல் வீட்டுல அப்படியே பாயசம் மாதிரி நம்ம வீட்டு குழந்தை முருகனுக்கு ஒரு மாப்பிள்ளை மாதிரி, அரசன் மாதிரி, தலைவன் மாதிரி, அப்பா மாதிரி நமக்கு அப்படி ஒரு இது போட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. காலையில இருந்து அந்த சாயந்தரம் பூஜை வரைக்கும் விரதம் இருப்பது சாலச் சிறந்தது. ஒவ்வொரு பாடல்களையுமே வந்து நம்ம இப்போ எல்லாருமே ரெகுலராக கேட்குறோம். நீங்களும் வந்தீங்க அப்படின்னா உனக்கு அந்த சஷ்டி கவசம் ஏதாவது ஒரு பாடலை பாராயணம் பண்ணுவீங்க. இன்னைக்கு இந்த ஆடி கிருத்திகை அப்படிங்கிற பட்சத்தில் இன்னைக்கு இந்த ஒரு பாடலை கேட்டிங்கன்னா ரொம்ப உகந்தது. முருகருக்கு இந்த பாடலை நீங்கள் பாராயணமோ இல்லை உங்களால் பாட முடியலன்னா ஏதாவது ஒரு விஷயத்தில் போட்டு விட்டிங்கன்னா கூட உங்களுக்கு அதுக்கான பலன் கிடைக்கும் அப்படின்னா அது என்ன பாடல்? அடியன் 2-3 சாய்ஸ் சொல்றேன். ஏன்னா ஒருத்தருக்கும் என்ன வேலையோ, முருகன் எதையுமே நமக்கு டிமாண்ட் பண்ணல. ஆமா, இது நம்ம கொடுக்குற ஒரு பாவம், நம்ம கொடுக்குற அன்பு. இந்த ஆடி மாதம் அப்படின்னு யோசிக்கும் பொழுது பாத்தீங்கன்னா அருணகிரியார் வந்து அம்பாளையுமே புகழ்ந்து பாடுறார். திருவண்ணாமலையில ஒரு பிரச்சனை நடக்குது. சம்பந்தாண்டான் அப்படின்ற அம்பாள் பக்தர் ஒருத்தர் இருக்க, முருக பக்தர். ஊர் கூடி அரசன் முன்னாடி நான் முதல்ல அம்பாளை வர வைக்கட்டுமா, நீ முதல்ல முருகனை வர வைக்கட்டுமா? இப்ப அம்பாள் வரல, அதனால சம்பந்தாண்டான் கேட்கிறார், என்னுடைய தவக்குறை நீ வரலனா கூட பரவாயில்ல, அவனுக்கு முருகனை வரவிடாம பண்ணிடு. அதாவது என் வீட்டுல கரண்ட் எல்லாம் அடுத்தவங்க வீட்லயும் கரண்ட் இருக்கக்கூடாதுன்ற மாதிரி, நீ வரலனா கூட எனக்கு பிரச்சனை இல்லை, முருகனை இங்க வந்துட்டான்னா நான் தோத்துருவேன், முருகனும் வரலன்னா பரவாயில்ல, அதனால உன் மடியில ஆமைக்கு பிடிச்சு வச்சுக்கோன்ட்டாங்க. உடனே அம்பாளை புகழ்ந்து திருப்புகழ் பாடுறார் அருணகிரிநாத். உடனே அம்பாள் அப்படியே மயங்கிற மாதிரியும் முருகன் தன்னுடைய பிடியிலிருந்து போய் மயில்ல வந்து இளையனார் எல்லாரும் முன்னாடியும் காட்சி தரா மாதிரியும் அந்த சரித்திரம் வரும். நீங்க நினைக்கிறீங்களா அம்பாள் அந்த அளவு ஏமாந்து விட்டுருப்பா முருகன்? கிடையாது. நம்ம வீட்டுல நம்ம அம்மாக்கள் கிட்டே பொய் சொல்ல முடியாது. அம்மா பெரிய இன்டெலிஜென்ட் எக்ஸ்பர்ட்டா பெரிய நிறுவனத்துல இருக்க வேண்டாம், அம்மா சாமானிய அம்மா, நமக்கு அவங்க தானே. அவங்க கிட்ட பொய் சொன்னாலே என்ன பண்ணிட்டு வரேன்னு கேட்பாங்க. நீ ஏதோ இன்னைக்கு என்கிட்ட சொல்லாம போயிருக்க, ஏதோ தெரியாம சாப்பிட்டுருக்க. ஒரு அம்மா பையனோ பொண்ணோ இந்த குழந்தையனுடைய நடவடிக்கை ஒரு அம்மாக்கு தெரியும். அப்ப சர்வலோகத்தையும் காக்கும் சர்வேஸ்வரி உலகேழும் பெற்ற சீர் அபிராமி அவ விட்டுடுவாளா? பாடலுக்கு மயங்கினான்றது உண்மை, அருணகிரியார் தமிழுக்கு மயங்கினான்றது உண்மை. ஆனா அவள் மனம் உவந்துதான் முருகன் அனுப்பி இருக்கா. அப்ப அந்த தாயும் சேயுமாக இருக்க வேண்டிய முருகப்பெருமான ஆடி மாசத்துல அம்பாளோட முருகனையும் சேர்த்து அந்த வேல் வழிபாடுலாம் பண்ணா அவ்வளோ சிறப்பு. வீட்டுல வேல் வச்சு பூஜை பண்றவங்களாம் ஆடி கிருத்திகைக்கு தவறாமல் பால் அபிஷேகம் செய்யுங்கள். சில பேர் வீட்டுல வேல் வச்சிருக்க மாட்டாங்க, திருவுருவ சிலை வச்சிருக்கிற வீடெல்லாம் எனக்கு தெரியும், அழகா முருகன் திருவுருவ சிலைக்கு அபிஷேகம்லாம் பண்ணுவாங்க. அப்படி இல்லை, திருவுருவ படம் தான் பெரும்பாலான வீடுகள்ல உண்டு. 6 தாமரை வச்சு வழிபாடு பண்ணி பக்கத்துல இருக்கக்கூடிய முருகன் கோயிலுக்கு பசும்பால் வாங்கி அப்படியே கையில ஏந்தி நடக்கிற ஒரு டிஸ்டன்ஸ் அப்படின்னா கையில ஏந்தி கொண்டு போய் அந்த கோயில்ல கொடுங்க. முருகனுக்கு பால் அபிஷேகம் செய்வதற்கான பால் இல்லைங்க, ரொம்ப தூரம் நடந்து போறதெல்லாம் கஷ்டம். ஏதாவது ஒரு அற்புதமான பாத்திரத்துல அந்த பசும்பால் எடுத்துன்னு போய் பால் அபிஷேகத்திற்கு பால் கொடுங்க. உங்கள் வயிற்றில் முருகப்பெருமான் பாலை வார்ப்பான். இதுதான் உண்மை. இப்ப நீங்க பாடல் பத்தி கேட்டீங்க, இது நான் 2-3 விதமா சொல்றேன். அப்படியே வைராகிய பக்தியோட இதுக்குனே மெனக்கெட்டு விடுமுறை எடுத்து இல்ல வீட்லயே இருந்து முருகனுக்காக பூஜை பண்றவங்களுக்கு ஒரு நாள் 36 கொண்டு ஓதியே ஜெபித்து உகந்து நீர் அணிய அந்த ஒரு நாள் 36 தடவை கந்த சஷ்டி கவசம் சொல்லணும்ன்றத ஒரு வைராகியமா எடுத்துக்கலாம். அப்ப ஒரு 16 மணி நேரம் நீங்க காலையில இருந்து நைட்டு வரைக்கும் நீங்க சாப்பிடாம இருந்தீங்கன்னா
உங்க உடம்பு ஒரு தடவை சுத்தப்படுத்திக்குது உங்களை. நம்ம முருகனுக்கு பண்றோம்னு நினைக்கிறோம், ஆனா அது நமக்குள்ளேயே நடக்குது. அதனாலதான் பெரியவங்க மாதந்தோறும் 1-2 சஷ்டிக்கும் விரதம் இருந்துருவாங்க, இல்ல 2 ஏகாதசிக்கு இருந்துருவாங்க. ஏகாதசி விரதமும் சஷ்டி விரதமும் நம்ம பாரம்பரியத்துல அவ்வளவு கொண்டாடப்பட காரணம், எல்லா 15 நாளைக்கும் ஒரு தடவை பாடியை கிளீன் பண்ணிடும். அந்த ஆரோக்கிய வாழ்விற்கு அந்த விரதம் என்பது முக்கியமான ஒரு காரணம். அப்ப முருகனுக்கு மட்டும் இல்ல, அந்த ஆட்டோஃபேஜின்றது உங்க உடம்புலயும் நடந்துரும். டீடாக்சிஃபை அப்படின்றதாகும். இந்த ஒரு பாடல் 21 தடவை சொல்லி முழு நாள் விரதம் இருந்து முருகாச்சரணம் என்று அவன் நினைவாக இருந்தால் கேட்டதை கொடுக்கும் இந்த ஆடி கிருத்திகை. இது சத்தியம், இதெல்லாம் மாற்று கருத்தே கிடையாது. அந்த ஒரு பாடல் என்னன்னு மட்டும் பார்த்துக்கலாம். கந்தர் அனுபூதியில 46வது பாடல். என் தாயும் எனக்கருள் தந்தையும் நீ, சிந்தா குலமானவை தீர்த்தனையாள், கந்தா கதிர்வேலவனே உமையாள் மைந்தா குமரா மறைநாயகனே. அவ்வளவுதான். இது எவ்வளவு அழகா இருக்குன்னா, அசுரர் குலத்தை அழித்த நீ, உமான்ற அம்பாளுடைய குழந்தை நீ. அம்பாளுடைய குழந்தைன்றத ஆடி மாசத்துல அப்படியே கொண்டாடி மறைநாயகனே, வேதங்களுக்கெல்லாம் தலைவன் நீ குமரா. முக்கியமான வரி என்ன தெரியுமா? என் தாயும் எனக்கு அருள் தந்தையும் நீ. நீ அவளுடைய மகன், ஆனா எனக்கு அப்பா யாரு தெரியுமா? அப்பா மட்டும் இல்லடா, அம்மாவும் நீதான். என் தாயும், எனக்கு எது கேட்டாலும் என்னுடைய நல்லனவற்றை அருள் செய்யும் தந்தையும் நீ அப்படின்ற இந்த 46வது பாட்டை முருகன் கிட்ட வாய் விட்டு 6 விளக்கு ஏற்றி காலையும் மாலையும் வீட்டை சுத்தமா வச்சு 6 தாமரை நல்லா விபூதி பட்டையா வச்சு, குட்டி குழந்தைங்களாம் இருந்தா வச்சு விடுங்க, அன்னைக்கு எல்லாரும் பளிச்சுன்னு ஒரு விபூதியோட முடிஞ்சா 36 தடவை சஷ்டி கவசமா. சஷ்டி கவசம் ஒரு தடவைக்கு 20 minutes, 1 ஹவருக்கு ஒரு 3 தடவை அப்ராக்சிமேட்லி. நீங்க சொல்றதை பார்த்தா 9 மணி நேரத்துக்கு ஆகுதே, நீங்க சொல்லிடுவீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு தடவை இல்ல 6 தடவை, இல்ல சண்முக கவசம் 6 தடவை, கந்தர் அனுபூதி முழுக்க, இல்ல கந்தர் அலங்காரம் முழுக்க, இல்ல ஒரு 6 திருப்புகள், எது சொன்னாலும் சொல்லலனாலும் இந்த 46வது பாடல் என் தாயும் எனக்கருள் தந்தையும் நீ, இந்த ஒரு பாடலை அப்படியே மனமுருகி 21 தடவை முருகன் கிட்ட அழுது பாருங்க. யாராவது என்கிட்ட வந்து கைப்பிடிச்சு நீ எனக்கு அம்மா மாதிரி பசிக்குது வாங்கி தெரியானா, எனக்கு அவங்க யாருன்னே தெரியலனாலும் அந்த அம்மான்னு எனக்கு அந்த ஒரு பதவியோ அந்த ஒரு வார்த்தைக்காகவோ ஒரு உணவு தானே கேட்குறாங்க. ஏதோ ஒரு குழந்தை அம்மா மாதிரி இருக்கீங்க, எனக்கு பசிக்குது, ஒரு 2 இட்லி வாங்கி கொடுங்கன்னா, ஒரு சாதாரண மனிதர்கள் நமக்கே ஒரு கருணை வருதுன்னா, முருகன் கிட்ட போய் டேய் நீ தாண்டா எனக்கு அம்மா, நீ தாண்டா அருள் கொடுக்குற தந்தை. இப்ப டான்றது சிவபெருமானுக்கு வராது, முருகன் கிட்ட அவ்வளவு உரிமை, அவன் மீது பற்று அதிகம். குழந்தையும் அவன் அரசனும் அவன் சொன்ன மாதிரி அந்த அளவு பற்றோடு இந்த ஒரு பாடலை சொல்லுங்கள். குழந்தை பாக்கியமா கிடைக்கும், திருமணமா கிடைக்கும், பிரச்சனையா ஆரோக்கியம் வேணுமா கிடைக்கும், பதவி உயர்வு, வீடு வாங்கணும், கேஸ்ல இருக்கு, எதுனாலுமே இந்த ஆடி கிருத்திகை உங்களுக்கு அற்புதமான வாழ்க்கையை கொடுக்கும். கண்டிப்பா ஆடி கிருத்திகை பத்தி நிறைய தெளிவான விளக்கங்களை சொல்லியிருந்தீங்க. மிக்க நன்றிமா. நன்றிமா.